குஷ்பு அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாங்களா? இதுவரைக்கும் எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி இன்னும் முடிவாகல. நான் கட்சி சார்பாக பாஜக பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நலனுக்காக நாங்க வந்து வேலை பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில எனக்கு சீட் இருக்கா இல்லையான்னு முக்கியம் கிடையாது. நம்மளுடைய பிரதமர் மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம வந்து தமிழகத்திலே மக்களுக்கு வந்து என்ன சேவை செய்ய முடியும் அது மட்டும் தான் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ குஷ்பு ஒரு தொகுதியில நிற்க போறாளா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும், அது மட்டும் தான் முக்கியம். புதுச்சேரி சட்டமன்ற பாஜக தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர் பட்டியலில் இருந்து நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெயர் நீக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதை எப்படி பார்க்குறீங்க? அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க வருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு வேற ஒரு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கு. தமிழிசை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அக்கா வந்து எந்த அளவுக்கு நம்ம கட்சிக்காக பாடுபட்டிருக்காங்க, எவ்வளோ இந்த 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 இடத்துல வந்து ஒரு ஆளுநராக இருந்திருக்காங்க. தமிழகத்தில் வந்து ஒரு மாநில தலைவராக அவங்க பணியாற்றிருக்காங்க. ஸோ நிச்சயமாக தமிழிசை அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும். அது நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய சக நடிகர், சக நண்பர் சரத்குமார் அவர்கள் உங்கள் கட்சியில் இருக்காங்க. நேற்று அவங்க ஆதங்கத்தை வந்து ரொம்ப கொட்டியிருக்காங்க. எனக்கு கட்சியில் பொறுப்பு கொடுக்கல, பொறுப்பு கொடுத்தா தான் நான் கட்சியை வளர்க்கப்படும், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்ப வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இதை என்ன பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? சரத்குமார் சாருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவருடைய ஆதங்கம் அவர் வந்து வெளியப்படுத்தியிருக்காரு. அது மேல் இடத்துல என்ன பண்ணணும் அது பண்ணுவாங்க. இது அதிமுக அமைச்சர் சி வி சண்முகம் தொடர்ச்சியாகவே அதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தும் போது பெண்களுக்கு எதிராக தவறான விமர்சனத்தில் முன்வைக்கிறாங்க. அவருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். தேர்தல் நேரத்தில் நடந்த முடிஞ்ச விஷயங்கள் மறுபடியும் பேச வேண்டாம் நினைக்கிறேன். புதுச்சேரி தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதிக்கு நீங்கள் வந்து வெற்றி வேட்பாளர் அதிகமாக இருக்குது? நீங்கள் பாஜகவுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் பண்ண போவீங்களா, கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் பண்ண போவீங்களா? நிச்சயமாக கூட்டணி கட்சிகளுக்கு சேர்த்து நம்ம வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லும்போது பாஜக மட்டுமல்ல, எங்கள் கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கு வந்து நான் வந்து பிரச்சாரம் செய்ய போகிறேன். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. ஆனால் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் போது கூட்டணி கட்சிகள் இருக்கிற டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் உட்பட எல்லாருமே டெல்லியில் போய் அமித்ஷா சாரை பார்த்து தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது இவருக்கு முக்கியத்துவம் இல்லையா? அவருக்கு வந்து பேச்சு எடுபடலையா? இல்லையா, அது சகஜம் தானே. தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லும்போது சென்ட்ரல் பாஜக இருக்கு. அதனால தான் அமித்ஷா அவர்கள் போய் சந்திக்கிறதுல தப்பே இல்லை. அது 1+1 வந்து என்னைக்குமே 2 தான். 11 ஆக்க முடியாது, 11 ஆக்க வேண்டாம் தான் நான் சொல்றேன். பியூஷ் கோயல் சார் வந்து இன்னைக்கு வரப்போறாரு. ஸோ நீ எல்லாமே வந்து சுலபமாக தான் முடியும். காங்கிரஸோட பாஜக வந்து அதிக இது தொகுதியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்பு காட்டி வருது. அது பாஜக அதாவது தமிழ்நாட்டில் பாஜகவுடைய அதிக வேட்பாளர் பட்டியலில் வாங்குறதுக்காக இப்போ பாஜக வந்து 28 சீட்டு வாங்கியிருக்குன்னா காங்கிரஸ் கட்சி 28 சீட்டு வாங்கியிருக்கு. அதோட அதிகமாக வாங்கணும் அப்படின்னு பாஜக முனைப்பு காட்டு வருதுன்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? இல்லை இவங்க தான். அதனால தான் அடிக்கடி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. பேச்சுவார்த்தையில் யார் சொல்றாங்க? காதல விழுந்தது பேச்சுவார்த்தைகள், அதுக்கு இங்கே இடம் கிடையாது. நன்றி மேம், நன்றி.